தோட்டத்துக்காரம்மா ஏனுங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இலையெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கிறேங்க. ஓ, இன்னைக்கு இலையெல்லாம் எடுத்து எங்கே ஓடுவீங்கம்மா? இலையெல்லாம் கூட்டி வச்சுருந்து இப்போ இலை தர காலம் பாருங்க. அதனால் கூட்டி வச்சுட்டு இருந்து அப்புறம் எல்லாம் ஒட்டுக்கா எடுத்து காட்டுக்குள்ளே ஓட்டு ஓட்டி விட்டுறதானுங்க. ஓ, அப்புறம் காட்டுக்குள்ளே எருவாய்க்கு மரத்தை வச்சா அப்புறம் இலையெல்லாம் கூட்டணும் பிள்ளைங்க அடிக்கடி. இந்த ஐடியாவெல்லாம் யார் சொல்லி கொடுத்ததுமா? இந்த ஐடியாவெல்லாம் அது வீடியோ எடுத்துட்டு இருக்குது இல்லைங்க அந்த ஐயன் தானும். ஓ, உங்கள் வீட்டுக்காரரு ஐயன் சொன்னோன்னே எனக்கு இப்படி வருது கோபம். ஐயன்னு சொல்லக்கூடாதுங்கம்மா. சரி சரிங்க வீட்டுக்காரரே. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு ஐயான்னு சொல்லுங்க. சுந்தரி அம்மாவை வர சொல்லிக்கிறேங்க. இன்னைக்கு களை வெட்டுறக்கு கொஞ்சம் களை வெட்டுறதெல்லாம் அதிகமாகுது. ரங்கசாமி ஐயாவும் சுந்தரி அம்மா அப்புறம் இன்னொருத்தரும் வருவாங்க. அது வரைக்கும் சரி கூட்டி விட்டுருல. அப்புறம் கூட்டி விட்டு போய் களை வெட்டோன்னே அப்புறம் எடுபடி வேலையெல்லாம் செய்யணும். டீ வச்சு கொடுக்கணும். விவசாயமா ஏனுங்க வாசலெல்லாம் பளிச்சுன்னு கூட்டிருக்கு. உங்கள் வீட்டுக்காரர் கூட்டுனதா? வீட்டுக்காரர் இப்படி பழிச்சுன்னு கூட்டுமா? காலையில் இருந்துச்சு அவர் தான் கூட்டிகிட்டு இருந்தார். அவர் கூட்டம் தெரியுமா பாருங்க, அது உள்ளுக்குள்ளே கூட்டினாரு. இது கூட்டுறது பூரா நான் பழிச்சுன்னு இருக்குது பாருங்க. ஓ ஆமாம். அப்போ வீட்டுக்குள்ளே கூட்டுறது பூரா உங்கள் வீட்டுக்காரர் தான் கூட்டுறது. உள்ளுக்குள்ளெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் நான் தான் கூட்டணுங்க. வெளியில் இந்த வராண்டாவை நான் பெருசாக போட வேண்டாம், சின்னதாக போடுங்க, வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் கேட்கல. அப்போ இப்போ கூட்டித்தான் நான் ஒன்று கேட்கலிண்ணே. சரி, இப்போ கையில் சீமாறு வச்சுட்டே நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா சீமாறு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சீமாறு கையில் தானே வேலை செஞ்சா அப்புறம் சீமாறு கையில் தான் இருக்கு. நீ கொண்டு போய் போட்டுட்டு வேலை செய்கிற போது வச்சுக்கோனே. இப்போ நின்றுட்டு இருக்கிற போது மேலே தெரியுதுல்ல. போட்டேன். சுந்தரி அம்மா வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று டீ போட்டு கொடுத்துட்டு நானும் களை வெட்ட போகிறேன். முழுசாக களை வெட்டுவேன்னா முழுசெல்லாம் வெட்ட மாட்டேன். சரி, அப்படியே எனக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு டீ சூப்பராக போட்டு தர்றேன். ஏலக்காய் போட்டு, ஏலக்காய் நல்லா தட்டி டீ தூளுக்குள்ளேயே ஏலக்காய் எல்லாம் இருக்குது. குடிக்கிறீங்களா என்னடுமே? சரி, ஏதாவது கடிக்கிறதுக்கு கறி இருக்குது, எடுத்து கொடுக்குறேன். அடுப்பு கறி எங்கள் டீ வடையெல்லாம் ரெடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. சுந்தரி அம்மாளுமே ரங்கசாமி ஐயனும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜம்முன்னு ஒரு டீமு போண்டாவும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன். டீ போட்டதாருங்க? டீ போட்டது என்ற வீட்டுக்காரம்மா போட்டான். சரி, எதுக்கு பம்பு? சரி சரி, நாமளே போட்டாலுமே வீட்டுக்காரம்மான்னு சொல்லிட்டு தொந்தரவு இல்லை. சுந்தரிமா, 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 சுந்தரிமா. சுந்தரியம்மாளுக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சுந்தரியம்மா வருது பாருங்க. இந்த பக்கம் அவங்க வீட்டுக்காரரு ரங்கசாமி ஐயாங்க. மரங்கள்லாம் கவாத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுந்தரியம்மா டீ ரெடி. பொட்டு பிரமாதமா இருக்கு. ரங்கசாமி ஐயாக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? சுந்தரியம்மா பிரியாணியா? எனக்கு கொடுக்குறீங்களா? நம்மளுக்கும் சேர்த்துதானு. சரி, சாப்பிடும்போது சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். சரி பாருங்க, சுந்தரி அம்மாவுக்கு ஒரே வெக்கங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வாய் சிரிப்பேன். பாருங்க, இது சுந்தரிமா, இது ரங்கசாமி. அன்னைக்கே சொல்லிட்டோம், பிரச்சனை இல்லாம 2 பேரும் இளஞ்சோடி அங்கே வாய் சிரிப்பி. என்ன பண்ணுறீங்க? கொம்பளை வெட்டிட்டு இருக்கிறீங்க? கொம்பை வெட்டல, கொம்பை அறுத்துட்டு இருக்கிறேன். எதுக்கு இருக்கிறீங்க? இதுக்கு பேர் கவாத்துன்னு பேர். மரங்களை மேலே போகிற கொடுத்தோம்னா மேலே போய் குடமாற விரிஞ்சுக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கவாத்து பண்ணி விட்டுறது. சரி சரி சரி. இப்போ இதே காடுகளாக இருந்ததுன்னா காடுகளில் யானை இருக்குது, யானை கவாத்து பண்ணி விட்டுரு. இப்போ காடு யானை இல்லாத இடத்துல நாம தான் கவாத்து பண்ணணும். ஆமாம், யானை இல்லாத இடத்துல எதுக்கு மரத்தை வச்சுக்க? இது அருமையான கேள்வியாக இருக்குது. இப்படி ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பக்கம் ரங்கசாமி ஐயா கவாத்து பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்குது பாருங்க. எங்கள் வீட்டுக்காரரு மரத்தை கவாத்து பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த கொக்கி நல்லா உபயோகமாக இருக்குதுங்களா? இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த இதையே இந்த ரம்பம் வந்து நல்ல உபயோகம். ஆனால் அந்த குச்சி தான் கொஞ்சம் போல்ட்டுகளை. ஆமாம், இது
ஐயே நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா அப்புறம் அது நம்ம தனியாக கொஞ்சம் வேலை செய்யும். போய் எல்லாம் மாட்டி இப்போ தனியாக ஹோல்ஸ் போட்டு போல்ட்டு போட்டு வச்சுக்கிறேங்க. ஆ ஆமாம், அது இந்த இடத்துல சரி முதல்ல இது ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்து இந்த இடத்துக்கு வந்து லாக் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் மரங்கள் நம்ம அறக்கிற போது இது அப்படியே பிஞ்சு வெளியே வந்துடுது. அதனால இப்போ இதை எடுத்து ஒர்க் ஷாப்பில் போட்டு இங்கே ஓட்டை போட்டு போல்ட் நட் போட்டாச்சு. போட்டுக்கிறீங்க. ஆனால் இழுத்து விடுறதோ சுருக்கி வைக்கிறதெல்லாம் முடியாது. இருந்தாலும் ஸ்ட்ராங்காக நின்றுக்குமா. சரி சரி சரி. இந்த பக்கம் அப்படியே பாருங்கம்மா, இவர் ரங்கசாமி ஐயா கவாத் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. அதில் பனி காலங்களாச்சா கருவேப்பிலை அதையெல்லாம் கவாத் பண்ணி விட்டோம்னா பனிக்காலம் முடிஞ்சது நல்லா தலை வந்துக்குங்க. மருதாணிங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. ரொம்ப வசதியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ரொம்ப வாங்கிட்டோம்னா மரங்கள்லாம் இருக்குதுக்கு. மேலே ஏறிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க, இப்படியே வச்சுட்டா. இதெல்லாம் யார் ஐடியா தெரியுமா? யார் ஐடியான்னு சொல்லுங்க. முதலாளியம்மா ஐடியா. இது மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டா தோட்டத்தில் வேலை செய்ய நல்லா இருக்கு அப்படின்னு கையில். சரி, எங்கே வாங்கினேன்னு சொல்லுங்க. கையில் காசு கொடுத்து பாரு அந்த கடையில் விற்கிறாங்கட்டு அந்த கடையில் வந்து நல்ல பொருள் தேர்வு செஞ்சு கொண்டு கொடுத்து அப்புறம் கொண்டு வந்து தோட்டத்திலே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வேளாண் கண்காட்சியில் வாங்கினதுங்க. எந்த பொருள் வாங்குறதுனால போனோம்னா வேளாண் கண்காட்சிக்கு போனால் நிறையா பார்த்து தேடி நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி என்னக்குதா ஒரே இடத்துல எல்லா பக்கம் பார்த்து வாங்கிக்கலாம். அப்பா எவ்வளோ பெரிய கொம்பு ஈஸியாக எடுத்துடலாங்க. ஆமாம், இது என்ன மரங்க? அந்த மரத்துக்கு பேர் தாண்டிக்காய் மரம். எதுக்காகுதுன்னு சொல்லிருங்க. அந்த காய்க்கு வந்து திரிபலாசுரன் சொல்லிட்டு சித்த வைத்தியத்தில் ஒரு பெரிய மருந்து. அந்த மருந்துல திரிபலா 3 விதைகள். அந்த 3 விதைகள்ல இது ஒரு விதை. இது ஒன்று. ஆமாம், மருத்துவ குணம். ஆமாம், நல்ல துவர்ப்பு சுவை, நல்ல காய் அளவெல்லாம் பிடிக்கும். மரத்துக்கடியில் காய் உழுகிற போது வந்தால் மண்டையில் கொட்டுற மாதிரியே உழுகு. ஆமாம் ஆமாம், கொட்டுன்னு. நான் வந்து என்ற வீட்டுக்காரமாகிட்டல அடி வாங்கினதில்லை, கொட்டு வாங்கினதில்லை. இந்த மரத்துக்கடியை காய் காய்க்கிற சமயத்தில் காய் உழுகிற சமயத்தில் நின்றுட்டா கொட்டு வாங்கிட்டே மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கு. ஆமாம், சூப்பரான மசாஜ், அளவில்லாமல் காய் பிடிக்கும். ஆமாம். சரி, யாருங்க செல்லிமா? ஏங்கோ ஓ, சுந்தரிமாலாம் களை வெட்டிட்டு முந்திட்டு வந்தாச்சு ஒரு பாரு. ஆமாம், நீ இப்போ தான் அங்கே நிற்கிற. நான் இப்போ தான் அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நான் அப்புறம் கடைசியில் அவங்க வெட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துக்கிறேன். அப்போ உனக்கு சம்பளம் கம்மி தான் இன்றைக்கி. இருந்தாலும் அவங்களோட போட்டி போட்டு வெட்ட முடியாது. ஏன் சுந்தரிமா, அவைய வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம அப்புறம் இடையில மறந்து போயிடுறோம். சரி, இந்த வேலைக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது. நீங்கள் சம்பளம் கொடுக்காட்டியே நானே எடுத்துக்கிறேன். சுந்தரியமாக வாங்கி தர சொன்னால் வாங்கி தந்துடுது. சுந்தரிமா, நீயே வாங்கி கொடுத்துருங்க. செல்வி, ஏங்கோ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. கொஞ்சம் நிமிந்து கேளு, காது கேளு, அப்போ தான் சொல்ல முடியும் என்னால். இந்த மங்கின காலத்துக்கு மாங்காய், பொங்குன காலத்துக்கு புளியங்காய்ங்கிறாங்கல்ல. ஆமாங்க, அது என்னது? ஏங்க சுந்தரி, உங்களுக்கு தெரியுமா?
தெரியாதாம்மா. சரி நீ சொல்லு. நான் சொல்கிறது என்னென்னா, மங்கன காலம்னா நல்லா வெயில் அடித்து எல்லாம் காஞ்சு போய் கிடக்குது பாருங்க. இந்த ஏப்ரல் மே மாதமெல்ல அது மங்கன காலத்தில் மாங்காய்ப்பாங்க. அப்புறம் பொங்கலுங்க நல்லா மழை பெஞ்சு ஐப்பசி கார்த்திகை மாதிரிலாம் நல்லா பொங்கி கிடக்கும் பாருங்க. அப்போ வர்றது புளிங்காய். அப்படித்தான் எடுத்துக்கிறாங்க. காஞ்சு போன காலத்தில் வர்றது மாங்காய். ஆமாம். நல்லா மழை பெஞ்சு குளிர்ந்த காலத்தில் வர்றது புளிங்காய். ஆனால் ஒவ்வொருத்தர் என்னப்பாங்கண்ணா, மழை பெய்யாத காலத்தில் மாங்காய், அதாவது வறட்சியான காலத்தில் மாங்காய், நல்லா மழை பெஞ்சா புளிங்காய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை. மழை பெஞ்சு முடிஞ்சதுமே மார்கழி தையில புளி வந்துடும், நல்லா பொங்கி கிடக்கு, அதனால புளிங்காய். காஞ்சு போன காலத்தில் வர்றதுனால மாங்காய் மங்கி போன காலத்தில் வர்றது. அப்போ இது சரியா இல்லையாங்கிறத பார்த்துட்டு இருக்கிற இதை சொல்லணும், நம்ம உறவுகள் சொல்லுவாங்க. ஆமாம். ரைட், ஓகே. சரி, கொஞ்சம் நேரம் களையெல்லாம் வெட்டி வச்சுக்கோ. நீ மத்தியானம் சமையலுக்கு வெண்டைக்காய் வருங்க ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு போய் முத்திருச்சுங்க சிகப்பு வெண்டை. உன்னை எடுத்துறவனுங்க, இல்லாட்டி முத்தி போகு. இதை எடுத்துகிட்டு போய் படக்குன்னு இது வருங்க. இன்னும் கரெக்டான பக்குவத்தில் வத்தாச்சுங்க. இப்போ தான் வெண்டைக்காயெல்லாம் வரக்க ஆரம்பிச்சிருக்குது. சிவப்பு வெண்டை, யானத்தந்த வெண்டை. இன்றைக்கி தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. பாருங்க, வெங்காய பூ இருக்குது. சரி, வெண்டைக்காய் எடுத்துட்றேங்க. செல்விமா இங்கே ஒடிய ஒரு செடியில் 4-5 பட்டாம்பூச்சி உட்காந்துட்டு போகவே மாட்டேங்குது. வந்து பாரு, போக மாட்டேங்குதா? ஆமாம், மெல்ல சத்தம் போடாம்பா. இதை ஒரு செடியில் 4-5 பட்டாம்பூச்சி. அப்பா முள்ளங்கி பூ போய் இதுதான் உங்களுக்கு குசும்பு தான் வேண்டாங்கிறது. முள்ளங்கி பூவா? ஐயோ, கூட பட்டாம்பூச்சி நினச்சேன். அது எதுக்கு போடுங்கண்ணே? முள்ளங்கி போடுங்கன்னா அப்புறம் இதுவும் சேர்ந்து வரும். முள்ளங்கி பூ வருங்க. விதை கூட்டா விதை வரும். நம்ம நீ விதை கூட்டிருந்தா வேலைக்கு ஆகாது. அடுத்தடுத்த காய்கள்லாம் முள்ளங்கியெல்லாம் வளர்ந்து வானத்தை நோக்கி போகிறக்க ஆரம்பிச்சிச்சு வரும். வானத்தை நோக்கி தான் போகும் பாருங்க. வெண்டைக்காய் எடுத்துக்கலாங்களா? வெண்டைக்காய் பொரியல். எல்லாம் காய்கறி செடிகள்லாம் பாருங்க. மத்தியானத்துக்கு வெண்டைக்காய் பொரியல. ஆமாம், வெண்டைக்காய் பொரியல் குழம்பு, வெங்காய பூ தாள் பொரியல். ஓ, வெண்டைக்காய் குழம்பு, வெங்காயத்தாள், வெங்காய பூத்தாள், பூத்தாள் பொரியல். பொரியல். ஆமாம். இது எங்கேயும் செடியே கட் பண்ணி விட்டுரும் போல தெரியுதா? இந்த செடியிலும் இருக்குது, எல்லா செடியிலையும் இருக்குதுங்க. இது வர்றதெல்லாம் படக்குன்னு முறிச்சு எடுத்துக்கல. வராதை மட்டும் இந்த சிகப்பு மட்டும் வரமாட்டேங்குது. இழுத்தோம்னா செடியோடு வந்துடும். அதனால அது கூட பேச்சுவார்த்தை நடத்திப்பாரு. பேச்சு மரத்தையெல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமாம். அதனால் ஒன்று கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இது பிஞ்சு. வராதையில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கல, இல்லாட்டி செடி வீணாக போயிடும். சூப்பராக இருக்குது. இது எப்படி வந்துக்குதுன்னு பாருங்க. இந்த 2வது அறுவடை. முதல் அறுவடை பட்டு வந்துடுதுல்ல. ஆமாம். இதெல்லாம் இந்த கணவன் மனைவி சண்டை. கணவன் மனைவி சண்டையில் டக்குன்னு சமாதானம் ஆயிடுறாங்கல்ல. அது இதெல்லாம் நீ கட் பண்ணி எடுக்கிறீங்களா, அதெல்லாம் டைவர்ஸ் ஆகிறது. ஓ, இப்படியெல்லாம் தோணுது. ஆமாம். அடப்பாமே. இல்லை, அகநானூறு புறநானூறு படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. வெண்டைக்காயெல்லாம் வருது அகநானூறு புறநானூரில். ஆமாம். எல்லாம் பெருசாக எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்க. பார்த்தோன்னா முத்துணு வெங்கடம் முத்துனது இல்லை, இது முத்தி போச்சு அட்டக்குது. இவ்வளோ பெருசாக கொடுறதா? வந்தீங்களே முடிச்சு எடுத்துட்டு வரல வெண்டைக்காயை அப்படின்னு இருக்குதா? எப்பவுமே மேலிடம் சொல்லாமல் நான் முடிவு பண்ணக்கூடாது. பாருங்க, இது பிஞ்சு. அவ்வளோதான். மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு போயிட்டோம்னா தொந்தரவு இருக்காது. அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கி. மேலிடம் சொல்கிறத கேட்காம நான் வாட்டில் முடிவு பண்ணணும்னா அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்காது. இதெல்லாம் யானத்தந்த வெண்டைங்க. ஓ, இது இன்னொரு 10 நாள் ஆகணும் காய் வர்றதுக்கு. வேறு அங்கே ஒரு சேப்பு வெண்டை இருக்குது. ஆமாம், இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. ஒன்றும் இல்லாட்டி 4-5 பாருங்க. முழுன்னு இருக்குது. இங்கே பாருங்க, உருண்டையா
இது என்ன வெண்டை? இது சிவப்பு வெண்டை. சிவப்பு வெண்டையா? இது என்ன கேள்விங்கிற மாதிரி இருக்குது உங்களோட. எனக்கு ஒரு ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு வக்கீல தெரியும். அன்னைக்கு ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு நண்பர் தான், மோகனூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இது மாதிரி டைவர்ஸ் எல்லாம் டைவர்ஸ் பண்ணுற இதுதான் பார்த்துட்டு இருக்காராமா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பேசி முடிச்சு 90-99% சூமா போகிறக்கு என்ன வழி அதை பண்ணிடுவாங்களாமா. அப்புறம் நம்மளை மாதிரி 1-2 மட்டும் ஒத்தே வராது இல்லையா? அவ்வளோதான் வெண்டைக்காய் இன்னைக்கு ஒரு புளிக்குழம்புக்கு தாட்டிருச்சு. அப்போ இன்னைக்கு குழம்பும் கலர் கலராக இருக்க போகுது பாருங்க. இது 10க்கு பீன்ஸ் வேறு முத்தி போக மாட்டேங்குது. பீன்ஸ் இருக்குதா? இங்கே வருங்க. பீன்ஸையும் பொரிச்சிடலாங்க. இந்த வேறு பீச் தள்ளி இருக்குது. செடி என்ன மூர்த்தி வருஷம் கீர்த்தி வருஷம் என்னமோ சொல்லுவாங்களே. என்ன மூர்த்தி சின்னதாக இருந்தாலுமே கீர்த்தி பெருசு. கீர்த்தி பெருசு. இது அப்படித்தான் இருக்குது. செடி இத்தினூண்டு இருக்குது. ஆனால் கொத்து கொத்தா உண்ட்லி 1/4 கிலோ காய் பறிச்சாச்சு இந்த 4-5 வாட்டியா. உனக்கு ஒரு 80-90 வயசு ஆனாதான் அந்த பக்குவமெல்லாம் வரும். இப்போ 75 தான் ஆச்சு. 75 அதாரு சொன்னது. இப்போ எனக்கு 85னா அப்புறம் உனக்கு 75 ஆச்சு. ஆமாம், எல்லாம் குறைச்சி வயசு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியல, வயசு எச்சு சொல்கிறதுல அலாதி பிரியம். இப்போவே எச்சு சொன்னா தான் ஆயில் கட்டியே இருக்குமா. ஆமாம், நம்மளை ஐயா அம்மா மரியாதை கூப்பிடுவாங்க. நீ வயசு கம்மின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் வாடா போடா வாடி போடின்னுருவாங்க. மூஞ்சி பார்த்தா தெரியாது, முதல்ல தலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கல. அது நான் வெள்ளை டை அடிச்சிருக்கிறேன். இது ஐயனா என்னன்னு சரி. இந்த பீன்ஸ் எல்லாம் பொரிக்கிறீங்களா? ஆமாம். இதெல்லாம் என்ன பண்ணுவே? இது பீன்ஸ் நாளைக்கு தான் செய்வேன். பீன்ஸ் பொரியல். ஓ, பீன்ஸ் பொரியல் நாளைக்கு. ஆமாம். ஓ, இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்யுது. வெண்டைக்காய் புளிக்குழம்பும் வெங்காய பூத்தால் பொரியலும். இது பாருங்க. இது எனக்கு இப்போ உனக்கு பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, இந்த செடி கூட சண்டை போடுற மாதிரி தெரியுது. எனக்கு பார்த்தவங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, இப்போ இங்கேருந்து போகிறீங்களா என்னங்கிறீங்க மாதிரி தெரியுது. அப்படியா? நீ இந்த பேப்பரில் மட்டும் கையெழுத்து போட்டுரு, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். பேப்பரில் கையெழுத்து போடலாம், வீடியோலேயே பதிவு பண்ணியாச்சுல. என்னென்னு கிளம்புங்க. முடிவு தானே? முடிவு. சூப்பர் முடிவு. அது ஒன்றும் மாறுதல் இருக்காதுல்ல? இல்லை. சரி, ரைட். சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். இப்போ மணி 11 ஆச்சு. இப்போ டைவர்ஸ் பண்ணிக்கலாம். 12 மணிக்கு 12 மணிக்கு மறுபடியும் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? உங்களோட எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பூரா வெங்காயப்பூவாக இருக்குது பாருங்க. இந்த வாட்டி பூரா வெங்காயத்துலேயுமே குச்சி குச்சியாக வெங்காயக்கட்டை இருக்குது. இது பூனை காஞ்ச மாதிரி பாரு. ஒவ்வொரு இதுலேயுமே 4-5 பூ வந்துருச்சு. எல்லா கனவுலையுமே வந்துருச்சு. ஏஞ்சல்வி, படக்குன்னு முறிக்கிறேன். முறிச்சா படக்குங்குது. உங்கள் வீட்டுக்காரர் எலும்பு முறிக்கிற மாதிரி நினச்சிட்டு முறிச்சிட்டுக்கிறியா? வேறு என்ன பண்ணுறது, வீட்டுக்காரர் எலும்பு முறிக்க முடியாதனால இதை போட்டு படக்குன்னு முறிக்கிற பாரு. வேறு பாருங்க, ஒவ்வொரு கனவுலையும் பூவு. இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறமே டைவர்ஸ் பேப்பரில் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னால் என்ன காரணம்? என்ன காரணமாக இருக்குது? அங்கே ஒரு பறவை சத்தம் போடுது. என்ன பறவை இது? ஆக்காட்டி. ஆக்காட்டியா? ஆமாம். ஆள்காட்டி ஆவரம்பூ ஆள்காட்டி அப்படின்னு ஒரு சங்க இலக்கியத்து பாடல். பாட்டு சூப்பராக இருக்குது. ஆமாம். இங்கே பாருங்க. அப்படியே எங்கள் அப்பா போதும்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் இது பண்ணோம்னா தான் பொரியல் பண்ணோம்னா தான்
குச்சி குச்சியாக சராயாக வராமல் இருக்குது இதெல்லாம். அழகாக இருக்குது பாருங்க. இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்காது டவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. அவங்க அப்படியே பொடி பண்ணி கொடு, நான் கொண்டு போய் போட்டு வந்துடுறேன். எத்தனை பேர்த்துக்கு விற்க முடியும்? போய் ரோட்டில் வச்சு ஏலம் கோர்றது. நீங்கள் முதல்ல நல்ல காயை கொண்டு போய் விற்றுட்டு வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இது பாருங்க, வெங்காயத்தாள் பூ எப்படி தண்ணி உள்ளுக்குள்ளே தண்ணி நிறைய பூந்துருச்சுங்க. அது அழுகுது. நீ முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? முடிச்சுட்டு வந்த கடைசியில் அது அழுகுது. ஆமாம், இது என்னது முடிவு காலம் ஆயிடுச்சு, நீ அழுதுன்னு பண்ணுறது. கண்ணீர் விட்டு பூ விரிஞ்சாச்சுன்னா வெங்காயத்தாள் முடிஞ்சாச்சு எடுக்க வேண்டியது. என்னை விட்டுன்னு கண்ணீர் விட்டு கதறது. அப்படி இருந்து நீ விடுவியா? விடமாட்டோம்ல. வாய்ப்பு கிடைக்கிற போதே பொரியல் பண்ணி சாப்பிட முடியும். இது எல்லா காலத்துலேயுமே பூ எடுத்தா சாப்பிடலாம். இது எப்போ கிடைக்குதோ அப்போ கேளானாட்டா இதுவும் ஒரு சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரி, அவ்வளோதான், முடிச்சுக்கலாங்களா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி தமிழ்ச்செல்வி. உங்கள் வீட்டுக்கார பேர் சொல்லு, அவருக்கு ஒன்றும் வயசு கம்மியாகிறாது. பழனிச்சாமி. அப்படி சொல்லு. பை.